2026 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து மலைக்கோட்டை சொன்னீங்களே, அதை மட்டும் சொல்லிருக்கீங்க. இல்ல, நாங்க ஒரு இப்ப திமுகவோட இந்து எதிர்ப்பு பிரச்சனையினால் நாங்கள் ஒரு கலாச்சார போரை வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா கீழடி ஏதோ நாங்கள் தமிழர்களின் தொன்மையை மறைப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா தமிழர்களின் தொன்மையை வெளிக்கொணர்வதற்கு அதிகமாக நிதி கொடுத்தது மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அதே மாதிரிதான் இங்க கோட்டை மாரியம்மன் மேலிருந்து கோட்டை அபிராமி மேலிருந்து கீழே கூட்டி எடுத்துட்டு வந்ததை மேல கொண்டு வைக்கிறதுக்கு திராவிட கட்சிகள் எதிர்ப்பாக, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பாக இருக்கிறது. ஆக நாங்க கோட்டைக்கு போகும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளத்தில் வட்டை இலையோடு தாமரை மலரும், இங்கே இரட்டை இலையோடு கோட்டையில் மலரும் என்ற வகையில நாங்க எங்களது கலாச்சார போரை நாங்கள் நிலைநிறுத்துவோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். திமுக மக்களின் எதிர்ப்பாக இருக்கிறது, நாங்கள் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். அதற்கு இந்த GST ஒரு உதாரணம்.